இறைவனை தீபஸ்வரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மாதந்தோறும் சுப தினங்கள், பண்டிகை நாட்கள் வருகிறது. அதே போல்தான் கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீப விழா. இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற உகந்த மாதம். அதேபோல் கார்த்திகை தீபம் மேலும் ஒரு சிறப்பானது. அந்த வகையில் இந்த வருடத்தின் கார்த்திகை தீபம் எப்பொழுது வருகிறது, அதன் சிறப்புகள் என்ன, அன்றைய தினம் வீட்டில் விளக்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்று தெரிந்து கொள்ளலாம். ஈசன் பஞ்சபூதத்தினால் ஆனவர். அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு எனும் தீபஸ்வரூபம். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை தீபத்தில் வழிபாடு செய்வதால் வீட்டில் செல்வங்கள் யாவும் பெருகி வளர செய்யும். அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வர். அதாவது தீபம் ஏற்றியவுடன் மேல் நோக்கி தீப ஒளி செல்வது போல் வாழ்விலும் நன்மைகள் பெருகி மேல் நோக்கி செல்லும். இந்த வருடத்தின் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வருகிறது. கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் பெண்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பசும் நெய்யினால் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் வீட்டில் உள்ள பாவ தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அத்துடன் பித்ரு தோஷங்களும் நீங்கும். பொதுவாகவே வீட்டில் மாலையில் 5 முதல் 6 மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் விளக்கு ஏற்றுவது நன்மையை தரும். விளக்கு ஏற்றும் பொழுது 27 விளக்கு, 54 விளக்கு என்ற எண்ணிக்கையில் விளக்குகளை ஏற்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.